ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாகை, மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி தொடர்பாக பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை அவர் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், முழு விவரம். விக்னேஷ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது கட்சியுடைய மூத்த நிர்வாகியுடன் ஆலோசனை ஈடுபடுகிறார். குறிப்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி குறித்தான கலந்து ஆராய்வதற்காக நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளிடையே தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர்களுடைய முனுசாமி, அதே போல அமைப்பு செயலாளர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக தோல்விக்கான காரணம் என்ன, தோல்வியிலிருந்து அடுத்த கட்டமாக நம்ம என்னுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுவது, வெற்றி எப்படி ஈர்ப்பது, அடுத்து நடைபெற வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் எப்படி நம்ம அடுத்த கட்ட நகர்வு இருக்கிறது, அதற்கு அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது, இதற்காக நம்ம களப்பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும், அதே போல பல்வேறு மாவட்டங்கள்ல புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கார், அவருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் கலந்து ஆலோசனை செய்வதற்காக மாவட்ட நிர்வாகிகளிடமும் அதே போல அந்த வெற்றி தோல்வி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி குறித்தும் நிர்வாகிகள் மத்தியில, மாவட்ட செயலாளர், முக்கியமான நிர்வாகி மத்தியில எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்கப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமாக தோல்விக்கான காரணம் என்ன, ஏன் தோற்றோம் அப்படின்ற கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகள் மத்தியில் கேட்கப்பட்டு வருகிறது. நாகை, மயிலாடுதுறை அந்த குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் ஒரு சில தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. பல தொகுதிகளை தோல்வியும் பெற்றிருக்கிறது. எனவே தோல்விக்கான காரணங்களையும் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்டு வராங்க. அதே போல மாவட்டத்தில் ஒரு சில நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த இடத்திற்கு புதிய நிர்வாகிகள் நியமித்திருக்கு. அவர்களுக்கான ஒத்துழைப்பு எப்படி நல்க வேண்டும் என்பது குறித்தான கலந்து ஆலோசனை செய்து வருகிறாங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.